வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் MLA பெசரட்டு அப்புறம் ஆனியன் பெசரட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எதனால் இதை MLA பெசரட்டுன்னு சொல்கிறாங்கங்கிறத நான் வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பெசரட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் அதே கப்பு அளவுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ நீங்கள் அந்த அரிசி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாசிப்பயிரையும் அரிசியையும் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கல் இல்லாமல் நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீனாக. அதுக்கப்புறமா இதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை 8 ஹவர்ஸ் நல்லா இப்போ ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த பச்சைப்பயிறு டபுள் அளவாக நல்லா ஊறி வந்துடுது. ஃபஸ்ட்டு இந்த பச்சைப்பயிரை அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை அரைச்சிக்க போகிறோம். தனித்தனியாக தான் போட்டு அரைக்கணும். இப்போ பச்சைப்பயிறு கூட 5 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தனியாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அரிசியை தனியாக அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மிளகாவோட இஞ்சியோடு சேர்த்து இந்த பச்சைப்பயிரை அரைச்சாச்சு. தனியாக அரிசியை அரைச்சாச்சு. இப்போது ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா பச்சைப்பயிறு தோலோடு இருக்கும். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படாது. அரிசியை தனியாக அரைச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் லேட்டாக அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். மாவு புளிச்சு வரணும். அப்போ தான் பெசரட்டு வாக்கிறதுக்கு ஒழுங்காக வரும். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. புளிச்சும் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாவை வச்சு ஆனியன் பெசரட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு பெசரட்டு மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பொழுதும் தோசை வாக்குற மாதிரி தான். கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த பெசரட்டுக்கு தேவையான அளவு இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போது ஆனியன் பெசரட் தயாராகிடுது. இஞ்சி சட்னியோட இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா MLA பெசரட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எதனால் MLA பெசரட்டுன்னு பேர் வந்தது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் MLAஸ்க்கெலாம் இந்த பெசரட்டை தான் சர்வ் பண்ணுவாங்களாம். அதுவும் ஸ்பெஷலானதுன்னு சொல்கிறாங்களாம். எதனால் அப்படின்னா இந்த பெசரட்டுக்கு நடுவில் கொஞ்சமாக உப்மாவை வச்சு சர்வ் பண்ணுவாங்களாம். ஆல்ரெடி பெசரட்டில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதே மாதிரி உப்மாவில் கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சரி, ஈவினிங்லேயும் சரி அந்த MLAs ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஃபுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது வெளி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. இப்போது இந்த பெசரட் பார்த்துட்டு நடுவில் கொஞ்சமாக நம்ம ரவா உப்மாவை வச்சு 2 பக்கமும் மூடி வச்சிட வேண்டியது தான். இந்த பெசரட்டை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஒரு சைடு வெந்தால் போதும். அவ்வளவுதான். MLA பெசரட், உப்மா பெசரட் தயாராகிடுது. கர்நாடகாவில் இதை உப்மா பெசரட்டுன்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் இதை MLA பெசரட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான். தேங்காய் சட்னியோட இந்த உப்மா பெசரட்டு, MLA பெசரட் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.